ஓகே, கேரளா டு மணாலி பயணத்தில் இன்றைக்கி 95வது நாள். ஓகே, இப்போ நம்ம கேரன் வேலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம அண்ணன் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அவர் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டு போனார். போலீஸ் ஸ்டேஷனில் நான் பர்மிஷன் எடுத்துகிட்டு, ஐயோ என்ன மனுஷங்கய்யா. ஓகே, டக்குன்னு 2 நிமிஷம் விட போ, அந்த ஃபார்ம் வாங்கிட்டு வா அப்படின்னா ஃபார்ம் வாங்கினேன், போனேன், டக்குன்னு ஒரு சீலு சக்குன்னு ஓகே சொல்ல அப்படின்ட்டு உண்மையிலே ஒரு செகண்டில் முடிச்சு போய்ட்டு வா அப்படின்னு. அப்புறம் பார்த்து போ, நடந்து போகிறேன்டியா பார்த்து போ அப்படின்னு சொன்னால் அப்புறம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன் நடந்து. இந்த ரூட்டு வந்து மேப்பில் காமிக்கல, பல சின்ன சின்ன வீடு புரிஞ்சிருக்கு, அதனால் கேட்டு தான் போகணும். என்ன நடக்குது என்னென்னு பார்க்கலாம். இருக்குது வீடு 29-30 ரீரி அடிக்குது. ஓகே, பயணிக்கலாம். பூரா நெல் போட்டிருக்காங்க. இன்னும் அந்த ஜனவரி அந்த டயத்தில் பிப்ரவரிலாம் ஃபுல்லாக வெள்ளையாயிருமா, ஸ்னோவாகிடுமா. ஓகே, ஒரு மலையில் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். கீழே ஃபுல்லாக ரைஸ் ஃபீல்டு, அங்கங்கே வீடு சூப்பராக இருக்குது பார்க்க. நம்ம போகலாம் இது வழியாக. மேப் எனக்கு சரியாக அதில் பார்க்க முடியல, அதனால் இந்த ரோடை ஃபாலோ பண்ணால் நேராக போயிடலான்னு சொன்னாங்க. இந்த ரோடை ஃபாலோ பண்ணி போய்கிட்டுருக்கேன். வியூவை பாருங்களே, அந்த சைடு பூரா நெல் போட்டிருக்காங்க. நம்ம இப்படியே இந்த வேலைக்கு மேலே தான் போகலாம். ஓகே, அந்த கேரன் வேலைக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த உச்சியில் வீடு அடிச்சுருக்காங்க. அங்கே இருக்கு பாருங்கள், கொஞ்சம் பீப்புள் தான் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இங்கிட்ட ஏதோ ஒரு இருக்குது, வாலிபால் கிரவுண்டு, அவ்வளோதான். ஒரு சின்ன ஜங்ஷன் இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. மிலிட்ரி செக்கப், அப்புறம் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரோ சர்வீஸ் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அவங்க ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் லேபர்ஸு அவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ தான் இது ரீசெண்டாக தான் அதை ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, பெரிய எங்கள் பிஎஸ்எஃப் கேம்ப் ஒன்று இருந்துச்சு. ரோடு இப்போ தான் இதுக்கெலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இந்த இடத்துக்கு வந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இதுக்கு அங்கிட்டு ஒரு 600-700 மீட்ரு தான். அப்படியே பாகிஸ்தான் தவி குடிச்சு ஓடிடலாம். ஓகே, போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இதுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தனே, அங்கே ஒரு மஜித் இருக்குது, அதுதான் மஜித்து. அதுக்கு மேலே அந்த உச்சிலெல்லாம் வீடு கட்டி வச்சுருக்காங்க. இப்படி இருக்குது, லைட்டாக அப்படி குலுங்குச்சுன்னா மொத்தம் உள்ள போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது இடம். இங்கே வீடு, இங்கே ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இந்த இது மரம் மறைச்சிருக்கு. அப்படி அங்கிட்டு ஒரு கிராமம் இருக்குது, போய் பார்க்கலாம். அங்கே ஒரு பாகிஸ்தான் கொடி மாதிரி தெரியுது, ஆனால் என்ன இதுன்னு நமக்கு தெரியலை. தெரியுதா, பச்சை கலரில் கொடி. இதில் எங்கிட்ட நான் ராஜா டென்ட் வெளியே போய் தேடுவேன். அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ, விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே. எனக்கு தெரிஞ்சு பேஸ்கெட் பாலாக என்னன்னு தெரியல. இங்கே ஒரு நல்ல அனல் பறித்து ஒரு ரிவர் போகுது. ஒரு குறிப்பிட்ட டைமிங்லலாம் தாறுமாறாக ரிவர் போகுமா, தண்ணி போகுமா. பார்த்தீங்களா, மேலே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தான் பாகிஸ்தானோடதுன்னு நினைக்கிறேன். ஆனால் யாராவது இருந்தால் நம்ம கேட்கலாம். ஓகே, வரும்போது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க இவங்க ரெண்டும். ஓகே, நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கோம், அது பாகிஸ்தான். கொடி தெரியுதா? ஐயோ, பிளர் அடிக்குது. எப்போ தெரியும் பாருங்க, பாகிஸ்தான் கொடி தெரியுதா? இதுதான் பாகிஸ்தான். ஓகே, நம்ம போகலாம். இந்த சைட்லாம் வாலிபால் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு வாலிபால், பேஸ்கெட் பால் அதெல்லாம். இப்போ இது வந்து ஒரு 2-3 வருஷமாக தான் ஓப்பனில் இருக்கான் இந்த கேரன் வேலி. அதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் இதெல்லாம் ஓப்பனில் இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா அனல் பறிச்சு போயிட்டுருக்கு. கடைசியாக பாகிஸ்தான் இவ்வளோ கிட்ட பார்க்குறது இதுதான். நம்ம அங்கே பார்த்தோம் தனத்மாதா மந்திர், அதை தாண்டி ராஜஸ்தானில். பட் இது மக்கள் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்கூலாக என்னன்னு தெரியல, அதெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம இன்னும் மேலே போகலாம். ஓகே, அங்கே பாருங்கள் மக்கள்லாம் இருக்காங்க. இங்கே இருக்க மாதிரி அங்கே பாகிஸ்தான் மக்கள். எக்ஸாக்டாக பாகிஸ்தான் தான், ஆமாம் தான். என்ன கான்செப்ட்னா, அந்த அங்கே எழுதியிருக்கு பாருங்கள், காஷ்மீர் பாகிஸ்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன கதைனா, இது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். நம்மளோட இந்தியா மேப் வந்து இன்னும் 2-3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது, நம்ம இந்தியா வரைபடத்தோட மேப்பு. ஆனால் இதுக்கு உள்ள ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு உள்ளே இதோட ஃபுல் எல்லாமே பாகிஸ்தான் தான். நம்ம ஆதார் கார்டு லோட்லோஸ்க்கு எதுவும் கிடையாது. பாகிஸ்தான் மக்கள், அதான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்கிறாங்க. பாகிஸ்தான் கொடி இருக்குது பாருங்கள் மேலே. ஓகே, ரிவர் போகுது. இது கொஞ்சம் டீப்பாக ஆழமான ரிவரான் அப்படின்னு சொன்னா, நான் நீச்சரிச்சு போகலாமான்னு கேட்டேன். இங்கே இருக்கவங்கிட்ட ரொம்ப ஆழம் தம்பிட்டாங்க. அங்கே குழந்தைங்க எல்லாம் இருக்குது. பார்க்கெலாம் கட்டி வச்சுருக்காங்க, பரவாயில்ல.
ஓகே, இப்போ நம்ம டென்ட் அங்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம தங்கியிருக்க இடத்துல வந்து தங்கியிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு வழக்கம் போல் இது எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி இருந்தாலும் சாப்பிட்டுருக்கேன், பசிக்குது என்ன. இது எல்லாமே உப்பு தான், ஆனால் ஜீனி தான் போடுறதில்ல. அதுவும் உப்பு தான் இருக்குது, இதுவும் உப்பு டேஸ்ட் தான். இந்த தேநீரும் உப்பு தான். ஓகே, இவர் நம்ம கூட அந்த நம்ம லெஃப்டேரி வந்த அந்த காரில் வந்தார். அவருங்க தான் தங்கியிருக்காரு. நம்ம டென்ட் அங்கிட்டு இருக்கு. அக்குபேட் பாகிஸ்தான் அங்கிட்டு இருக்குது, அந்த ரிவருக்கு அங்கிட்டு. அங்கே இருக்கிற ரோஸ் கலர் பில்டிங், ரோஸ் கலர் செட்டு, அது அக்குபேட் பாகிஸ்தான். ஓகே, நம்ம சாப்பிடலாம். ஓகே, இங்கே ஒரு கலர்ஃபுல்லான பாகிஸ்தான் சைடு உள்ள ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கிட்ட எல்லாம் பைக்கில் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளைய வச்சுட்டு. சேம் இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் மனிதர்கள் இருக்காங்க, இதே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்திருக்கோம், அதை இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்ம சாப்பிட்லாமா. நம்ம டென்ட்டு தங்கியிருந்தோம்ல, அங்கே சரி நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எழுந்திரிச்ச டைம் ஆகிடுச்சு, சாப்பிடவா அப்படின்ட்டாங்க. இந்த அண்ணன் தான் நம்மளை பிக் பண்ணிட்டு வந்தார், ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே காடியில். இவர் ஓனர், இவர் தான் நம்ம ஃப்ரீயாக தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு. ஓகே, நம்ம சாப்பிடலாம்.